வணக்கம். இன்னைக்கு நாம நிதி சந்தைகள்ல ரொம்பவே முக்கியமான ஆனா யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்மளுடைய மனசுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க போர்ட்ஃபோலியோக்கு பெரிய ஆபத்து வெளியில இருந்து, அதாவது ஒரு மார்க்கெட் கிராஷ்ல இருந்து வரல. ஆனா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன தடுமாற்றம் தான் காரணம்னா எப்படி இருக்கும்? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலசப் போறோம். அடுத்த சில நிமிஷங்கள்ல ஒரு சாதாரண இன்வெஸ்டரோட மனநிலையிலிருந்து சந்தையையே ஆட்டி படைக்கிற மாஸ்டர் ட்ரேடர்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கங்கிற வரைக்கும் ஒரு சின்ன பயணம் போக போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம் பகுத்தறிவுங்கிற ஒரு கட்டுக்கதை. நாம ஏன் என்னைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான 100% பகுத்தறிவோட யோசிக்கிற இன்வெஸ்டரா இருக்கவே முடியாதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கலாம். பொதுவா என்ன நினைக்கிறோம்னா, இன்வெஸ்டர்ஸ் எப்பவும் ரொம்ப கணக்கு போட்டு சரியா முடிவெடுப்பாங்கன்னு. ஆனா உண்மையில நாம வரம்புக்குட்பட்ட பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள தான் செயல்படுறோம். அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கிற தகவல், நம்மளோட சிந்தனை திறன், அப்புறம் முடிவெடுக்க கிடைக்கிற கொஞ்ச நேரம், இது எல்லாத்தையும் நெச்சுதான் நாம ஒரு முடிவுக்கு வரோம். இந்த மாதிரி மன வரம்புகளோட ஒரு பெரிய விளைவு என்ன தெரியுமா? ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதாவது அதீத நம்பிக்கை. இங்க நீங்க பாக்குறீங்களே 45%. இது என்ன சொல்லுதுன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மத்தவங்கள விட 45% அதிகமா ட்ரேட் பண்றாங்களாம். ரிசல்ட் என்ன தெரியுமா? பெரும்பாலும் குறைஞ்ச வருமானம் தான் கிடைக்குது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த மனசுல ஏற்படுற தவறுகள்லாம் வெறும் தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி தப்பு பண்ணும்போது தான் மார்க்கெட்ல நம்ம பாக்குற பெரிய ஏற்ற இறக்கங்கள், பபிள்ஸ், ஏன் பெரிய சரிவுகள உருவாகுது. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் விஷயங்களை எல்லாம் மார்க்கெட் சார்ட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் நம்மளோட அடுத்த பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சந்தையோட தடயங்களை டீகோட் பண்றது. மார்க்கெட்டோட அடிப்படை ரொம்ப சிம்பிள். அது சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு சீசோ விளையாடு மாதிரி தான். வாங்க ஆள் நிறைய இருந்தா, அதாவது டிமாண்ட் அதிகமா இருந்தா விலை ஏறும். விற்கிறதுக்கு ஆள் நிறைய இருந்தா, அதாவது சப்ளை அதிகமா இருந்தா விலை இறங்கும். அவ்வளவுதான். ஆனா இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, பெரிய திமிங்கலங்கள், அதாவது பெரிய நிதி நிறுவனங்கள் எங்க வாங்குறாங்க, எங்க விக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான். அவங்களோட பெரிய பெரிய ட்ரேடிங் தான் விலையில ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாக்குது. அதை நம்மால சார்ட்ல அப்படியே பார்க்க முடியும். இந்த தடயங்களுக்கு பேர் தான் லெக் கேண்டில்ஸ். ஒரு கேண்டிலோட பாடி அதோட மொத்த சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும்போது அங்க பெரிய அளவுல வாங்குறதோ இல்ல விக்கிறதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். இதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்கங்கிறதுக்கான ஒரு பக்கா அடையாளம். இந்த லெக் கேண்டில்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும்போது அது ஒரு டிமாண்ட் ஜோனை உருவாக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பையிங் ஹாட்ஸ்பாட். விலை மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அங்க ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிற பெரிய ஆர்டர்கள்னால விலை திரும்பவும் மேல போக நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா ரிஸ்க் பத்தி என்ன? அதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. நமக்கு தெரியாம நமக்குள்ளேயே இருக்கிற ரிஸ்க எப்படி மேனேஜ் பண்றது? இன்வெஸ்ட்மெண்ட்ல பொதுவா 2 விதமான ரிஸ்க் இருக்கு. ஒன்னு, ஒரு கம்பெனியை மட்டும் பாதிக்கிற ரிஸ்க். உதாரணத்துக்கு சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஊழல் மாதிரி. இத அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்றோம். இன்னொன்னு, மொத்த மார்க்கெட்டையும் பாதிக்கிற ரிஸ்க். உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார மந்தநிலை மாதிரி. இத சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னு சொல்றோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க நம்மால குறைக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? டைவர்சிஃபிகேஷன் மூலமா, அதாவது பல பங்குகள்ல முதலீடு செய்யறது. இந்த சார்ட்ல பாத்தீங்கனாலே தெரியும், உங்க போர்ட்ஃபோலியோல பங்குகளை அதிகப்படுத்த இந்த கம்பெனி சார்ந்த ரிஸ்க் எப்படி கடகடன்னு குறையுது பாருங்க. இப்போ ஒரு ஷாக்கிங்கான கணக்கு பாருங்க. உங்க முதலீடு 50% நஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்க இழந்த பணத்தை திரும்ப எடுக்க உங்களுக்கு 100% லாபம் தேவைப்படும். பாத்தீங்களா? இந்த கணக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லாபம் சம்பாதிக்கிறத விட பெரிய நஷ்டம் வராம பாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சரி, எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கடைசி பகுதி, உங்க உள் விளையாட்டு நீங்க எப்படி ஆள போறீங்க. இது எல்லா இன்வெஸ்டரும் சந்திக்கிற ஒரு போராட்டம் தான். அதாவது நமக்குள் இருக்கிற ட்ரேடருக்கும் நமக்குள் இருக்கிற சாதாரண மனிதனுக்கும் நடக்கிற போராட்டம். நாம அடிக்கடி செய்யற ஒரு மனப்பிழைக்கு பேரு ஆங்கரிங் பயாஸ். இது எப்படின்னா, நீங்க ஒரு பங்கோட விலைய முதல்ல 100 ரூபாய்க்கு பாக்குறீங்கன்னு வைங்க. உங்க மனசு அந்த 100 ரூபாயிலேயே ஒரு நங்கூரம் போட்டுடும். அதுக்கப்புறம் அந்த பங்கோட விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, உங்க முடிவுகளை அந்த முதல் தகவல் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங்ல நம்மளோட இன்னொரு எதிரி பெர்ஃபெக்ஷனிசம், அதாவது எல்லாமே சரியா இருக்கணும்னு நினைக்கிறது. இந்த கோட் சொல்ற மாதிரி அது நம்மளோட பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து தான் வருது. இது என்ன பண்ணுனா, ஒரு நல்ல ட்ரேட கூட இது பத்தாதுன்னு நினைக்க வச்சு மெதுவா நம்ம தன்னம்பிக்கையே காலி பண்ணிடும்.
அப்போ ஜெயிக்கிறவங்க எப்படி யோசிக்கிறாங்க? எமில்னு ஒரு ஷெஃப் பத்தின கதை சொல்றேன் கேளுங்க. அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்களோட டேஸ்ட் மாற ஆரம்பிச்சுது. அவர் பழைய மெனுவையே புடிச்சுக்கிட்டு தொங்கல. அதுக்கு பதிலா டேட்டாவை சேகரிச்சு மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டார். கடைசியில ஜெயிச்சார். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். மார்க்கெட்டுக்கு உங்க கருத்து என்ன, உங்க ஆசை என்னங்கறத பத்தியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. சிறந்த ட்ரேடர்ஸ் மார்க்கெட் இப்படிதான் போகும்னு கணிக்க முயற்சி பண்றதே இல்ல. அதுக்கு பதிலா மார்க்கெட் டேட்டா என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். சந்தைங்கிறது அதுல பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தரோட மனசோட பிரதிபலிப்பு. ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியில உங்க பிரதிபலிப்பு என்ன காட்டுது? யோசிச்சு பாருங்க. நன்றி.